இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. வணக்கம், நான் பிரபஞ்ச புகழ் 10,000 கோடி பெருமாள் சாமி. கடந்த 3 வீடியோக்களையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு, மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பொதுவான பெரிய 3 மதங்களையும் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை தொடர்பு படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா மதங்களும் சொல்வது கேட்டு பெறுவது, ஓகேங்களா? 2வது விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது. 3வதாக நாம் எல்லோரும் எல்லா மதங்களும் பின்பற்றக்கூடிய விஷயம், புறமனதை கடந்து உள் மனதுக்கு நம்ம பயணிக்கிறோம். அதுதான் உள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த 3 மதங்களிலும் பெரிய மதங்களையும் பின்பற்றக்கூடிய விஷயமாக நாம் பார்த்திருந்தோம். அண்டு நேற்றுக்கு என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எல்லோரும் ஒரே இடத்தை நோக்கியே நாம் பயணிக்கிறோம். பாதைகள் வெவ்வேறு, ஆனால் பயணங்கள் நம்ம வந்து எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம ஹிந்துஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்பொழுது நம்மளோட கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். இது வந்து பொதுவாக இந்துஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, ஆன்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், ஓகேங்களா? அதாவது ஹிந்துஸ்ல. ஸோ கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சிலுவை போடும்போது ஃபஸ்ட்டு இங்கே தான் அவங்களோட கை, இதுதான் அவங்களோட அந்த சிலுவை போடக்கூடிய விஷயம். ஸோ அப்போ இங்கே தான் அவர்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதற்கடுத்து இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து கண்களை மூடி அந்த பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, நமாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ இந்த இடம் வந்து அவர்கள் பூமியை வணங்கி பூமியை தொடுற அளவுக்கு அவங்க குனிந்து அந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவர்களும் இந்த இடத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அடுத்து நீங்கள் புத்த மதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்களை மூடி தியானம் செய்யும்பொழுது அவர்கள் வந்து சொல்கிற இடம் நம்மளோட நெற்றிக்கண்ணை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னாக்கா எல்லா மதங்களும் பொதுவாக நாம் சிந்திக்கின்ற, நாம் செயல்படுகின்ற ஒரு இடம், இந்த இடம் தான் வந்து முக்கியமாக நம்ம எல்லோருமே கருதுகிறோம். ஒரு அற்புதமான பழைய படம் இருக்கிறது, திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெற்றிக்கண்லேருந்து நெருப்பு வரும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். ஸோ அப்போ அந்த நெற்றிக்கண்லேருந்து நெருப்பு வந்து ஜுவாலை வந்து வெளியே விழும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடம் உண்மையிலேயே எல்லோருக்கும், இது மதத்தை அப்பாற்பட்டு நம்ம பார்த்தோம்னா இயற்கையாக இந்த இடம் வந்து நெருப்பு சம்பந்தமான இடம் நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதை வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம எல்லாமே நம்ம ஒன்றுனா பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக்கான விஷயங்களையும் சேர்த்து பார்க்குறோம். அப்படின்னா விஞ்ஞானபூர்வமாக நம்ம உடம்புல வந்து 7 சக்ராஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் சொல்லலாம். கிளைன்ஸ்னா சுரப்பிகள், ஓகேங்களா? ஒவ்வொரு சுரப்பிகள் நம்மளோட மூலாதாரம்னு ஃபஸ்ட்டு கீழே ஆரம்பித்து அங்கேருந்து மொத்தம் 7 சக்ராஸ், அதுதான் வந்து 7 பிறப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 7வது சக்கரா வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து 6வது சக்கரா வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6வது கிளைன்ஸுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா கூட இது வந்து கிளைன்ஸ், ஓகேங்களா? ஒரு சுரப்பி, ஓகேங்களா? இந்த சுரப்பிகள் சுரப்பதன் மூலமாக நமக்கு அந்த ஏரியாவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அண்டு அந்த இடத்தினுடைய வளம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக எல்லா மதங்களும் பின்பற்றக்கூடிய விஷயமாக, பொதுவான விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணும்பொழுது, கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆக்கப்பூர்வ திறமைகள் அதிகமாக வளரும். இந்த சக்கராஸ் பேர் ஆங்ஞை அப்படின்ற சக்கராஸு. அதே மாதிரி இந்த நீங்கள் சொல்லும் பொழுது அதில் ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க ஹிந்துஸு. ஓம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மதம் சம்மந்தமாக நான் சொல்லவில்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அந்த ப்ரொனன்சியேஷன் முடிகிற இடம் இதுவாக இருக்கும். அந்த ப்ரொனன்சியேஷன் நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து சொல்லும்பொழுது இந்த இடம் வந்து முடிகிற இடம் இது. ஸோ அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். விஞ்ஞானபூர்வமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மதம் சம்பந்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதனோட இதயம், அவங்களோட ஆக்கப்பூர்வ திறமைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இங்கே தான் வந்து முடியும், ஓகேங்களா? நாளைக்கு பொதுவான மற்றொரு விஷயத்தை பற்றி நம்ம என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். என்னோட
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறக்க. தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வெற்றி பாதையாக, ஆரோக்கியமானதாக, செல்வ வளங்கள் நிறைந்ததாக ஒரு ஒரு கூட்டு வாழ்க்கையாக நம்ம வெற்றி பெற்று ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைவதற்கு தொடர்ந்து பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி.